ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, வீக்லி ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், சம் இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் என்ன உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழித்து 3 பாயில் வச்சுருக்கேன். ஸோ பாயில் 1 லைட் கலர் அண்ட் 2 கலர் சேர்ந்த மாதிரி ஒயிட் அண்ட் க்ரே. பாயில் 2 ஒரு மெரூன் கலர்னு சொல்லலாம், ஸ்டோன். பாயில் 3 க்ரீன், டார்க் க்ரீன். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்குரிய பாயில் எதுவாக இருக்கும். ஓகே, பாயில் 1 போயிடலாம். பாயில் 1 இந்த ஸ்டோன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரொடக்ஷன். உங்களுக்குரிய இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இந்த வாரத்துக்குரியது என்ன? ஒரு தைரியம் தெரியுதுங்க உங்கள் மனசுக்குள்ளே. ஏதோ நீங்கள் நினைக்கிற விஷயம் நடத்தணும் அப்படின்றப்பட்ட ஒரு எனர்ஜி. ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, அதற்குரிய முயற்சிகள் எடுக்க போகிறீங்க. உங்களுக்கு ஃபேவர் இல்லாத விஷயத்துலேருந்து வெளியே வர போகிறீங்க. மெயினாக இது கெரியரில் உங்களுக்கு மனசில் ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். மனசில் ஸோ இது இனிமே அந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த பர்சனாக இருக்கட்டும், உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு இவங்க சாதகமாக இல்லை இவங்களால் எந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்காது, ஃபர்தராக எங்கள் மூவ் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. அதிலிருந்து ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும், எதில் உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் செலுத்தணும், எதை உங்ககிட்ட வருதோ, யாருடைய ஒரு எனர்ஜி உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் அண்ட் பாசிட்டிவ் சென்ஸ், இல்லை உங்களுக்கு அந்த ஒரு மனசில் ஒரு உற்சாகம் கொடுக்குதோ அதை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. அந்த வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுடைய கவனம் ஒரு ஒரு பெருசாக மாறியிருக்கு, உங்களுடைய புரிதல் மாறியிருக்கு. ஸோ அந்த மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக நிகழப்போகுது. அது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற குட் நியூஸ் இருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம், ஆசைப்படுற விஷயமாக இருக்கலாம், இல்லை புது முயற்சிகளாக இருக்கலாம். இல்லை நீங்கள் இனிமே தான் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுக்குரிய ஒரு படிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது, இல்லை க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்குரிய ஒரு சான்சஸ் நீங்கள் ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாதகமாக அமைச்சிக்க போகிறீங்க. ஸோ கிளாரிட்டி மைண்ட், தெளிவு, புரிதல், அக்செப்டன்ஸ், பாசிபிலிட்டிஸ், பாசிட்டிவ் சென்ஸ், மனசில் ஒரு சந்தோஷம். ஸோ உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஏதோ ஒரு ஃபேட்டட் இருந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு அங்கே ஒரு லாஸ் இருந்திருக்கு. ஸோ அதை ஒரு கரெக்ட் டைமில் உங்களுக்கு யூனிவர்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல உள்ளங்கள் மூலமாக உங்களுக்கு அந்த கிரெடிட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இல்லை உங்களுடைய ஒரு ஒரு மூதாதையர்களுடைய கிஃப்டட் அப்படின்னு சொல்லலாம்.
அந்த கிஃப்ட் இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும், உங்கள் லைஃப்க்கு வந்து எது வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இனிமேல் எப்படி வந்து நடக்கணும் அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. வேறு என்ன கார்டு வந்திருக்கு பார்க்கலாம். உங்களுடைய ஸ்டோன் நிறைய பேசுகிறாங்க என்கிட்ட. எஸ், இதுதான் உங்களுடைய ஸ்டேஜ். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சொன்ன விஷயந்தான் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து எந்த ஒளிவு மறைவும் இல்லை, எதை பார்த்தும் பயப்பட போகிறது கிடையாது. துணிஞ்சு இருக்கீங்க, உங்களுடைய மனசு வந்து ஒரு தைரியமாக இருக்குது, உறுதியாக இருக்கீங்க. நடக்கிறது நடக்கட்டும், ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளான், ஒரு ஸ்மார்ட்டாக கூட நீங்கள் போட்டிருக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் கும்பிடுற கடவுள் மேலே அதிகமான ஒரு நம்பிக்கை அப்படின்றது தெரியுது. ஸோ உங்கள் மேலே எதுவாக இருக்கட்டும், பாஸ்டில் நடந்த விஷயங்கள், உங்கள் மேலே ஒரு எந்த விதமான ஒரு மிஸ்டேக் இல்லை. அதே மாதிரி நீங்கள் உண்மையாக இருந்திருக்கீங்க. ஸோ இனிமேல் எதுக்கு பயப்படணும், தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. பட் கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க. இப்போ வந்து சம் அட்வென்ச்சருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பண்ண போகிறீங்க. உங்கள் லைஃப் வந்து ஒரு நியூ சைக்கிள் நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. அது வந்து எந்த வழி, எப்படி போகும், எங்கே போய் ரீச் ஆகும், அங்கெல்லாம் யார் இருப்பாங்க, எப்படிப்பட்ட ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நம்பியிருக்கிறது கடவுளை மட்டும்தான். ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. ஸோ ரொம்ப நல்ல வைப் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு வருது. ஸோ தைரியமாக பண்ணுங்கள், உங்களுக்கு துணையாக கடவுள் இருக்காங்க. நீங்கள் பண்ணுற விஷயம், நீங்கள் பண்ணுற பிளான், நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய சைடில் வந்து அந்த லக் இருக்குது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பைல் 2, இந்த மெரூன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். சம் இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ், இந்த வாரத்துக்குரிய கைடன்ஸ் வந்து யூனிவர்ஸ் என்ன கொடுக்க போகிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வர்ற பாயிண்ட், எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியலை உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் சிச்சுவேஷன். ஸோ 2 roads அப்படின்னு சொல்லலாம், இன்டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களால் வந்து மேக் பண்ண முடியலை, சம் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அட் ப்ரெசண்ட். ஓகே, பார்க்கலாம் உடைய தாட்ஸ். சப்ரஷன், அண்டர்ஸ்டாண்டிங், ஆர்டினரினஸ். ஓகே, நான் ஃபஸ்ட் உங்களுக்கு சொல்லணும் நினைக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ எதுக்காகவும் வருந்தாதீங்க. உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஆர்டினரியாக போயிட்டுருக்கு, எதுவுமே அங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை, ஒரு சந்தோஷமாக போக மாட்டேங்குது, ஒரு மனநிலை வந்து ஒரு ஏற்ற இறக்க மனநிலையில் ஒரு 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 எனர்ஜி சொல்லாங்க. சில சமயம் வந்து உங்களையே நீங்கள் வருத்துக்கிறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் டீப் டவுனாக உங்கள் மனசில் இருக்குது,
அது வந்து உங்களை விட்டு போக மாட்டேங்குது, இல்லை உங்களால் வந்து மூவ் ஆன் பண்ண முடியலை. பட் அங்கே வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் மூலியமாக இன்ட்யூஷன், யூனிவர்ஸ் மூலியமாக சம் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து இதுக்கு தான் இதுதான் ரிசல்ட், இதுதான் ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலே அங்கே வந்து எந்த பதிலும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, உங்களுக்கு அது தெரியும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரெசண்ட் லைஃப், உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து நீங்கள் இதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, நார்மலாக ஒரு ஸ்டேஜ், இல்லை அங்கே வந்து ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு நிலை, அதனால் எந்த யூஸும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி வந்து ஒரு உங்களையே நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சொன்னால், நீங்கள் நினைக்கிற சுச்சுவேஷன் கூட உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணலை, நீங்கள் தான் உங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்கிறீங்க. அது பாட்டுக்கு இருக்குது. நீங்கள் தான் ஆல்ரெடி நடந்த விஷயம், இல்லை உங்களுக்கு மனசில் நினைக்கிற ஏதோ ஒரு பாஸ்ட், இல்லை மன வருத்தம், அது வந்து நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. அதனால் எந்த உபயோகமும் இல்லை. இங்கே சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சவங்க, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட், க்ளோஸாக இருக்கிறவங்க இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய பேச்சை கேட்குறதுக்கு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எப்போ பேசுவீங்க? பட் நீங்கள் ஒரு ஹெர்மட் ஸ்டேஜில் அமைதியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏதோ நீங்கள் உங்களை வந்து ஒரு மனசை விட்டு பேசாமல் ஒரு தனிமை நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. இங்கே யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா, தேவையில்லை. தட் மீன்ஸ் இங்கே வருந்துறதுக்கு தேவையில்லை, வருத்தப்பட இங்கே எந்த ஒரு விஷயமும் இங்கே இல்லை. இது வந்து ஒரு எனர்ஜி வந்து உங்களால் ஷிஃப்ட் பண்ண முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் மாற முடியும். பட் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. ஓகே, ஸோ உங்களுக்குரிய மெசேஜ் இது தான். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ் ஷேரிங், ஹாப்பினஸ், நினச்ச விஷயம், ஸோ உங்களால் வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இது ரிலேட்டட் கெரியரில் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து வெளியே வரணும் அதுக்கு முதல்ல. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய மெசேஜ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபைனலாக இந்த க்ரீன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். சம் இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் உங்களுக்கு இந்த வாரம் யூனிவர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது பார்த்துடலாம். எனக்கு ஃபஸ்ட்டு வர்ற மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ரிலாக்ஸேஷன் மூட் தெரியுதுங்க உங்களுடைய பாயிலில். ஸோ சிலர் வந்து ரெஸ்டிங் அப்படின்ற மாதிரி தெரியுது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் இருக்கலாம், ஒரு நிம்மதியாக தூங்குறது, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறது, பாட்டு கேட்குறது, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஹாப்பியாக இருக்கிறது, இல்லை பிடிச்சவங்களோட பேசுகிறது, உங்கள் மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தெரியுது. ஸோ இவ்வளோ நாள் எது நினச்சி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்திருக்கீங்க. உங்களுக்கு மனசுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பூர்த்தி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சந்தோஷமான மனநிலை.
வேறு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது எப்படி வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 கலருமே ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க, ஒரு ஹீலிங் ஆகிருக்கீங்க, ஒரு இயற்கையை ரசிச்சிட்ருக்கீங்க, மியூசிக் கேட்குறீங்க, ஒரு ஜாலி வைப் தெரியுது, சந்தோஷம் தெரியுது, நிறைய பேசுகிறீங்க, நிறைய பிடிச்ச விஷயம் பண்ணுறீங்க, அதே மாதிரி சாப்பிட்றீங்க. ஓகே, ஒரு கலர்ஸ் அப்படின்ற மாதிரி கலர்ஃபுல் ஒரு வைப் தெரியுது. ஓகே, ரீசெண்டாக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம், ஒரு பாசிட்டிவ் சென்ஸ் தெரியுதுங்க, பாசிட்டிவ் வைப் தெரியுது உங்களுடைய ஃபைலில். ஓகே, வேறு என்ன இருக்குது? வாவ், நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு அதுதான் வந்திருக்கு, ட்ரஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை மனசில் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்துக்கலாம், கண்டிப்பாக முடியும். அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி, இந்த ட்ரஸ்ட் உங்களுக்குள்ளேயே கிடச்சிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறவங்க, இல்லை உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க, இல்லை உங்களுடைய ஒரு ஸ்பிரிட்ஸ் மூலியமாக இந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து உங்களுக்கு ரீசண்டாக கிடச்சிருக்கும். வாவ். ஸோ இனிமேல் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும், எதை வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதில் வந்து நம்பிக்கை செலுத்தணும், எதுக்கு வந்து ஒரு எனர்ஜி நீங்கள் கொடுக்கணும், தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து எதை வந்து இக்னோர் பண்ணணும், அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. ஸோ இனிமேல் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சந்தோஷம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எனர்ஜியை வந்து கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் உங்களால். வா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கார்டு வந்து 3 பேருக்குமே வந்திருக்கு. ஆனால் 3 டிஃப்ரெண்ட் மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயந்தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ட்ரஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு, ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ நீங்கள் ரீசண்டாக ஒரு ஏதாவது மந்த்ராஸ் நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கலாம், இல்லை ஏதாவது வந்து கிளன்சிங் தெரியுது எனக்கு, இல்லை வந்து ஏதாவது வந்து ருத்ராட்சம் நீங்கள் போட்டிருக்கலாம், இல்லை ஸ்படிகம் தெரியலாம், இல்லை கிறிஸ்டல் ஹீலிங் பண்ணிகிட்ருக்கலாம், நம்பர்ஸ் வைஸ் ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை கோயிலுக்கு போயிட்டுருக்கலாம். ஸோ ஒரு 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 ப்ரொடெக்ஷன் தெரியுது, ஏஞ்சல் ப்ரொடெக்ஷன், நீங்கள் நினைக்கிற கடவுள் ப்ரொடெக்ஷன். அவங்க உங்களை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு கார்டு உங்களுக்காக நான் எடுக்கிறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். மொராலிட்டி. எஸ், வாவ், சூப்பருங்க. ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் நான் சொல்லுவேன், நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் நீங்கள் வந்து ஒபே பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க, சில விஷயங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது வந்து பாரம்பரியமாக இருக்கலாம், குடும்ப விஷயமாக இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அதில் வந்து ஒரு டிக்னிட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க. அதே வந்து மதிப்பு குறைவாக
இல்லை வந்து சிலர் வந்து ஒரு சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்டேஜில் இருந்து நீங்கள் விலகி வர்றவங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நீங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கு. யார் உங்கள் பக்கத்தில் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, யாரை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் நீங்கள் இருக்கிறனால உங்களோட யாருமே வந்து உங்களுடைய அந்த ரூல்ஸ்க்கு இல்லை உங்களுடைய அந்த டிசிப்ளின் டிசிப்ளினுக்கு ஓகே மியூச்சுவலாக இருக்கிறவங்க தான் உங்களோட இருப்பாங்க, இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் மேபி. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப பெருசாக ஒரு சர்க்கிள் அப்படின்றது இருக்காது. ஒரு 4-5 பேர், ரொம்ப ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் நினச்ச விஷயம் கரெக்ட், நீங்கள் இப்போ போயிட்டுருக்கிற பாதை வந்து கரெக்ட். கண்டிப்பாக அதுக்குரிய வேவ்லென்த் இருக்கிறவங்க உங்களோட பக்கத்தில் வருவாங்க, சேருவாங்க. ஸோ டோன்ட் வரி. ஸோ நீங்கள் இப்போ கண்டினியூ பண்ணிட்டுருக்கிற விஷயம் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கடவுள் துணையாக இருக்காங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.